நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம் சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு பதிவு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. போன வருடமே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்போ இதே ஆவணி மாதம் சந்திர கிரகணம் வருது. இப்போ இதை பற்றி பார்ப்போம். 7/9/2025 9:56 ஆரம்பிக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56. அப்புறம் விடிந்தா திங்கக்கிழமை 1:26 முடியுது. இதுதான் வந்து இந்த நேரத்தில் தான் வந்து சந்திரன் ஏற்படுது. சந்திர கிரகணம். கிரகணம் என்றால் பற்றுதல், பிடித்தல் அப்படின்னு பேரு. இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிரகம். அவருக்கும் சூரிய தேவருக்கும் கிரகண தோஷம் இருக்கு. எப்படின்னா அது ஒரு அவங்க எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடல்ல வந்து கடைஞ்சி அந்த அமிர்தம் வரும்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுக்கும்போது நம்ம ராகு கேதுன்னு சொல்றோம்ல, அவங்க தான் அவர் சுவர்ண பானம். அவர் வந்து தன்னுடைய வேடத்தை மாற்றிக்கொண்டு தேவர்களை போல வந்து அமர்ந்து அமிர்தம் குடிக்கும்போது மோகினி அம்மா வந்து எல்லாத்துக்கும் பரிமாறும்போது, அதாவது அமிர்தத்தை குடித்த பிறகு சந்திர சூரியர்கள் காட்டி கொடுத்துடுறாங்க. இவன் வந்து அசுரன், இவன் வந்து தேவையில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு தலையை வெட்டினது எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த கலியுகத்துக்கு ராகு கேதுக்களுடைய அவசியம் ஏற்படுதுன்னு சொல்லி பிரம்மதேவர் கிரகங்களுடைய வரிசையில தலைப்பகுதி வந்து ராகுவாகவும் உடல் பகுதி வந்து கேது பகவானும், இவர் ஞானம் அவர் போகம், இது ரெண்டையுமே கொடுத்துட்றாரு. அப்போ அவங்க வரம் கேட்குறாங்க, எங்களை காட்டி கொடுத்த இந்த சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் ஒரு கண நேரமாவது நாங்கள் விழுங்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சந்திர சூரியர்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனால யாரையுமே வந்து துரோகம் பண்ணக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் தேவர்களான்னு சொல்லி ஒருத்தர் சாப்பிடும்போது தடுக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. அப்படித்தான் இந்த கதை. சந்திர பகவானும் சூரிய பகவானும் அந்த ராகு பகவான் வந்து ஸ்வர்ணபானு ஒரு பேர் வந்தப்ப சிம்கிகா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுடைய கர்ப்பத்தில் உதித்தவர். அதனாலதான் சிம்கியா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பர்ணமாம் யகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது சாப்பாட்டில் இருக்கும்போது பகைவனே ஆனாலும் சரி, எதிரியே ஆனாலும் சரி, அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அதனால் இது வந்து இந்த கதையே இதுக்கு தான். அப்போ சந்திர பகவானும் சூரிய பகவானும் பண்ண ஒரு தவறு யுக யுகமாக அவர்களுக்கே அது வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு தான். ஏன்னா சந்திர பகவான் ரொம்ப சாஃப்டான கிரகம். அவரே வந்து ஒரு பாம்பு விழுங்கும் போது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மலைப்பாம்பு விழுங்கிடுது, அந்த ஆடின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சந்திர பகவான் வந்து ஒரு கண நேரத்தில் வந்து கேது பகவான் பிடிக்கிறது. அதாவது 180 டிகிரி நேருக்கு நேர. இப்போ சதய நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது இங்கே சுபர் கேது பகவான் வந்து சிம்மத்திலிருந்து விழுங்குறாரு. அதே போல அங்கே சந்திர பகவான் ராகுவோட நெருங்கி இருக்காரு. இங்கே சூரிய தேவர் வந்து கேது பகவான் நெருங்குறாரு. இந்த 180 பாகையில வந்து இவங்களுக்குள்ள சமசப்தமா இருக்கும்போது கிரகண தோஷம் ஏற்படுது. கிரகணம் என்றால் பற்றுதல், பிடித்தல். ஆஞ்சநேயர் சொல்லுவாரு துளசியாசர்ட்ட, அவர் ராமாயணம் எழுதும் போது, அதாவது ஜல் கிரகன் தீசி அப்படின்வாரு. அந்த அதாவது தண்ணீரை குடியுங்கள்ன்றதுக்கு அந்த குடியில பற்றுதல். அப்ப கிரகணங்கிறது அது சொல்ல தண்ணீரை குடிங்கன்னு சொல்றதுக்காக சொல்லுவார் துளசியாசர்ட்ட. அந்த மாதிரி இந்த கிரகணம் அப்படின்றது சமஸ்கிருதத்துல பற்றுதல், பிடித்தல் இல்லது விளங்குதல், இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அப்பேற்பட்ட அந்த கிரகண தோஷம் வந்து சந்திர பகவானுக்கு வருது. சூரிய பகவானுக்கு வந்து அடுத்து வரும். இது சந்திர பகவான் இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா கும்பராசியில வந்து ஏற்படுது இந்த சந்திர கிரகணம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, அபிட்டம், சதயம் இதெல்லாம் இதுலதான் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களை வந்து கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கணும். அதே போல சிம்மத்துல பாத்தீங்கன்னா பூரம், அப்புறம் வந்து மகம், உத்தரம் 1ஆம் பாதம், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த கிரகணம் முடிஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் வேப்பலையை போட்டு குளிச்சிட்டோம்னா நல்லது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்றது. இந்த இந்த தோசங்கிறதே வந்து இந்த வான் மண்டலத்தில் வந்து கிருமிகளை அதிகமாக உற்பத்தி பண்ணோம் இந்த சந்திர கிரகண நேரத்தில். ஏன்னா சந்திர பகவான் வந்து மூலிகைகளின் அரசன். இப்போ வந்து நம்ம உலகத்துல வந்து சஞ்சீவினி மூலிகை இருக்குன்னு வைங்க, அது வந்து 4 மூலிகை சொல்லுது வேதம் வந்து. சந்தானி, விருஷகரணி, அப்புறம் வந்து விருத்த சஞ்சீவினி, சொர்ணகரணி. இப்போ நம்ம மருந்து சாப்பிடும்போது அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள்லாம் வந்து வேதம் படித்தவங்க, புராண இதிகாசங்களை படித்தவங்கெல்லாம் இந்த நாமங்களை சொல்லி மருந்து சாப்பிடுவாங்க. சந்தானி, விஸ்வகர்ணி,
அப்புறம் வந்து மிருத்த சஞ்சீவனி, சொர்ணகர்ணி அப்படின்னு சொல்லி இந்த 4 மூலிகையை தான் வந்து ஆஞ்சநேயர் மலையை தூக்கி கொண்டு வரும்போது அந்த 4 மூலிகைகளுமே வந்து அந்த சஞ்சீவினி மலை மேல இருந்ததா புராணங்கள் சொல்லுது. அப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு உடம்புக்கு முடியலை ஒருத்தர் மருந்து சாப்பிடும்போது இந்த நாமங்களை சொல்லி சாப்பிட்டால் அவங்களுக்கு அந்த மருந்து வந்து சீக்கிரம் குணமாகும் அப்படின்றதான் இந்த இதிகாசத்தில் உள்ள சொற்கள். அப்போ நமக்கு வந்து சந்திர பகவான் மூலிகைகளின் அரசன், மனோகாரகன். இப்போ சந்திர பகவானும் கேது பகவானும் ஒரே டிகிரியில இருந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா அது கடகராசியில் ஏற்பட்டதுனால அம்மாவை வந்து அமங்கலி ஆக்கிட்டு அப்பாவை தூக்கிடுச்சு. தனுசு லக்னம் 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து தோஷம் வாங்கினது, சந்திர பகவானும் தோஷம் வாங்கினதுனால ஒரே டிகிரியில குழந்தை பிறக்குது. குறுபார்வை இல்லை. இப்போ குறுபார்வை இருக்கு அப்படின்னா தப்பிச்சிடலாம். குருவின் பார்வை இல்லாத சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்து தோஷம்தான். தாய்க்கும் தந்தைக்கும் தோஷம் கொடுத்துரும். சந்திர கிரகணம்னா தாய்க்கு கொடுக்கும், சூரிய கிரகணம்ன்ற போது தந்தை கொடுத்துரும். அப்ப சந்திர சூரியன் வந்து மாத்திருக்காரகன் பித்திருக்காரகனே பேரு. இவங்களுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை வந்து இருள்மயமாவே இருக்கும். ஒளி பொருந்திய கிரகமான சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒருத்தர் மறையக்கூடாது. நீச்சம் படுறது, ராகு கேதுவோட நெருங்கி இருக்கிறது, சனீஸ்வரனோட நெருங்கி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பாதிப்பு, அதாவது உறவுகள் பாதிப்பு காரக ரீதியாக சூரிய தேவர் பாதிக்கும் போது தந்தைக்கும், சந்திரபவன் பாதிக்கும் போது தாய்க்கும் பாதிக்கும். அதோட மனோகாரனாகிய சந்திரபவன் ஒரே டிகிரியில ராகுவும் கேதுவும் இந்த சந்திரபவனை பற்றும் போது மனநிலை பாதிக்கப்படுறது. மனோகாரன் சந்திரனோட யாரு சேரணும்னா குரு, செவ்வாய், சூரியனோட ஒரு 4-5 டிகிரி தள்ளி இருக்கணும், 10 டிகிரியாவது. செவ்வாயோட சேரும்போது சந்திரமாவோட யோகத்தை கொடுத்துறாரு. நிலம், பூமி, வாசல்னு, வீடு, வண்டின்னு கொடுத்துறாரு. குருவோட சேரும்போது அரசியல்ல பெரிய பெரிய பதவியெல்லாம் வகிக்கிறாங்க. இந்த குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகத்துல. அதுல வந்து குரு தேவரோ இல்ல சந்திர தேவரோ ஆட்சி உச்சம் பெறும்போது இன்னும் அந்த யோகம் வந்து மிக பிரபலமா இருக்கும். ஆனா சேரக்கூடாத கிரகம் எதுன்னா ராகு கேதுவோட சந்திரபாவனுமே சாப்பிட்டான கிரகம், மூலிகைகளின் அரசன். அது மட்டும் இல்ல, அவருடைய லோகத்துலதான் நம்ம அமிர்தத்தை வந்து பாதுகாக்கப்படுது. ஏன்னா அது ரொம்ப குளுமையா இருக்குமா சந்திரமண்டலம் வந்து. அப்பேற்பட்டவர் அவருடைய அந்த தோஷம், அவருடைய கிரகண தோஷம் பிடிக்கும் போது அவரை மட்டும் இல்லை நம்மளையும் பாதிக்கும் அப்படின்றதான். இப்போ சந்திர கிரகணம் நடக்குதுன்னா தான தர்மம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அது எப்படி தான தர்மம் பண்ண முடியும்? அதாவது கிரகணம் அப்படின்னாவே எல்லா நடையும் சாத்தப்படும், அனைத்து கோவிலின் நடையும் சாத்தப்படும். திருப்பதி பார்த்தீங்கன்னா திருப்பதி சாத்திடுவாங்க. ஏன்னா திருப்பதினாவே சந்திரபவன் தான். சந்திரபவனுடைய கலை தான் திருப்பதியுடைய மொத்தமே வந்து அந்த மலையிலேயே சந்திரபவனுடைய ஆதிக்கம் தான் இருக்கு. எல்லா கோவில்களும் அடைச்சிருவாங்க, நடைய சாத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே வந்து அமைதியா இருக்கும். தேவரில் வந்து எந்த ஒரு பணியும் நடக்காது, பிரபஞ்சம் அமைதியா இருக்கும் அந்த சந்திரகிரகணம் பிடிக்கிற நேரம். அப்படி இருக்கும்போது எப்படி தான தர்மம் பண்ண முடியும்? பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்றதான். சந்திரகிரகணம் முடிந்த பிறகு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 7/9/2025 ஆரம்பிச்சு 9/56 ஆரம்பிக்குது. 1/26 மறுநாள், அதாவது நடுநிசையில முடியுது. முடிஞ்சோடனே இந்த நேரத்துல குளிச்சுட்டு அதன் பிறகு நம்ம கிரிவலம் போகலாம். ஏன்னா கிரிவலமும் நம்ம இந்த கிரகண தோஷ நேரத்துல போகக்கூடாது. கிரகண தோஷம் கிரகணம் நடக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா கருடபுராணம் படிக்கணும். படிச்சோம்னா முன்னோர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. இது வந்து அவர்களுக்கு புண்ணிய காலம். இது இந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் இந்த மாதிரி இந்த கிரகணம் பிடிக்கும் போது விஷு என்னும் புண்ணிய காலம். இது கருடபுராணத்துல வந்து பெருமாளே சொல்றாரு, ஸ்ரீமன் நாராயணன். இந்த நேரங்கள்ல கருடபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நற்பலனை தரும், யமராஜனை சந்தோஷப்படுத்தும் சொல்றாரு. 12 சிரவணர்களையும் சித்திரகுப்தரையும் சந்தோஷப்படுத்துகிறாரு. அது செய்யறது. நமக்கு பிடித்த தெய்வங்கள், அதாவது இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது முருகனோ விநாயகரோ பெருமாளோ இல்ல சிவபெருமானோ யாரோ ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது. இப்ப இந்த சந்திரகிரகணம் எப்போ வருதுன்னா நடுநிசையில வர்றதுனால பிரச்சனை இல்லை. கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ வந்து வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிந்த பிறகு நாம் பவித்திரப்பட்டு அதன் பிறகு கிரிவலம் போறது, பூஜை பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அது முன்னாடி இந்த சந்திரகிரகண நேரத்துல 6 மணி நேரத்துக்கு முன்பாகவே சாப்பிட்டுருங்க. வயிறு வந்து காலியா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து நுண் கிருமிகள் இந்த சந்திரகிரகத்தினால ஏற்படக்கூடிய 4 திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வர்றத மோசம். இது இந்த பங்கப்பட்ட பௌர்ணமி ஆகும். இது வந்து இப்போ பௌர்ணமி வந்து நம்ம பௌர்ணமி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கு கிரிவலம் போகக்கூடாது இந்த நேரத்துல வந்து. அப்போ அந்த நேரம் முடிந்து
பவித்திரமாகி அதன் பிறகு நம்ம கிரிவலம் போறது, மற்ற வேலைகளை கவனிக்கிறது சிறப்பு அப்படின்றத. இந்த சந்திர திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொதுவா இப்ப சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதிலாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சந்திர திசை நடக்குதுன்னு வைங்க. ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை சூரிய திசையில் பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் சந்திர திசை வரும். இப்போ சுக்கர திசை பரணி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, இதில் வந்து அப்புறம் பூரம் புராணத்தில் பிறக்கிறவங்களுக்காக சந்திர திசை வருதுன்னு வைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வயசு வரும்னு வைங்க. அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சந்திர புத்தி சந்திர திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த விபத்து ஏற்படுறது, கண்டம் ஏற்படுறதெல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் தான். இந்த நேரத்தில் சந்திர புத்தி சந்திரனா மனோகாரங்க, அவர் வந்து மனதை பிரதிபலிப்பவர். காலச்சக்கரத்துக்கு வந்து தாய் ஸ்தானாதிபதி அவர் தான், தாய் காரகனும் அவர் தான், 4ஆம் வீடு கடக வீடு. அப்படி இருக்கும்போது இந்த சந்திரன் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் அமிர்தமா இருக்கிறவர். அவர் வந்து ஒரு விஷப்பாம்பு விழுங்கும் போது மனிதர்கள் ஆகிய நமக்கு கர்ம வினையின்படி கஷ்டம் வரும். ராசியை வச்சு சொல்றதுனா கிடையாது. ஒரு ராசி 70 கோடி பேர் 80 கோடி பேர் இருப்பாங்க. அவரவர் கர்ம வினைப்படியே இந்த சந்திர கிரகணம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா நன்மை ஏற்படுத்துமாங்கிறது அவர் ஒரு புண்ணிய கர்மாவை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம கோவில்ல நட சாத்திடுறாங்க. அப்புறம் வந்து கோவில்லாம் சுத்தம் பண்ணிட்டு புண்ணிய ஸ்நானம் பண்ணிட்டு தான் அதன் பிறகு அவங்க நடையை திறப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான தர்மம் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பௌர்ணமி திதி வந்து விடிய கால பொருள்ல பண்ணலாம், விடிய காலையில. ஏன்னா கிரகண தோஷ காலத்துல தான தர்மம் பண்ணவே கூடாது, மிகப்பெரிய தவறு. அந்த நேரத்துல வெளியவே வரக்கூடாதுன்றாங்க. அப்ப என்ன தான தர்மம் பண்றது அப்படின்றதான் இது கேள்வி. அப்ப தான தர்மம் பண்றது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு மேல பண்ணலாம். ஏன்னா கிரகண தோஷம் முடிஞ்சு போகும். எப்படி ஒரு பாம்பு ஒரு மானை விழுங்கி விட்டு திரும்பவும் வெளியிலே விடுவது போல, அப்படித்தான் சந்திரபவன் ரொம்ப கஷ்டப்படுவார். ரத்த கலர்ல தெரியும். ஏன்னா அவருக்கே அப்படி ஒரு நிலைமை. எத்தனை பண்ற மாதிரி வல்லவனுக்கும் வல்லவே இருப்பேன் அப்படின்றதான் இது. அப்போ ராகு கேதுக்கள் வந்து பலம் பொருந்திய கிரகங்கள். சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் தன்னுடைய மாயையால் மறைத்து விடுகிறார்கள், விழுங்கி விடுகிறார்கள். அதான் கிரகணம் சொல்றது. அப்போ இந்த மூலிகைக்கு காரகனான சந்திர பகவான் வந்து மூலிகை, ஒவ்வொரு செடி பூட்டின்னு சொல்றது. சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா துரோணகிரி பருவத்துல தான் வந்து இந்த சஞ்சீவனி மலை இருக்கு. அது ஆஞ்சநேயர் வந்து மலையை தூக்கிட்டு வந்துடுவாரு. அதுல இருந்தா வந்து சுசேலர்னு சொல்லி ஒரு ஜோதிடர், அதாவது ராவணனுடைய வைத்தியர், அவர் வந்து ராஜ வைத்தியர். அவருக்கு தான் தெரியும் இந்த மூலிகையை பற்றி. அப்ப ஆஞ்சநேயர் சொல்லுவார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு போவாரு. அங்கே பார்த்தா பூரா மின்னிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு செடியும். பாப்பாரு, தூக்கிட்டு வந்துருவாரு மலையில. ஏன்னா அவர் சிவபெருமானுடைய அவதாரம் இல்லையா. அப்பதான் சொல்லுவாரு, அனுமனே மலையை தூக்கிட்டு வந்துட்டியா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி, நான் என்ன செய்வேன், நீங்களே பறிச்சுக்கிதுவாரு. அப்புறம் தான் போய் சுசேலர் போய் இந்த மிருத்த சஞ்சீவனி, சந்தானி, விஸ்வகரணி, அப்புறம் இந்த மாதிரி பல மூலிகளை பறிப்பாரு. சொர்ணகரணி இதெல்லாம் பறிச்சு லட்சுமணனை காப்பாற்றுவாரு, மற்ற வானவர்களையும் காப்பாற்றுவார். அப்படின்ற போது நம்ம மருந்து சாப்பிடும் போது இந்த 4 நாமங்களையும் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் வர்றாங்க. அப்போ நமக்கு கிரிவலம் போகக்கூடியது மறுநாளும் போகலாம். அதாவது இந்த தோஷம் முடிஞ்சு கிரகண தோஷம் முடிந்து அதன் பிறகு கிரிவலம் போகலாம். இந்த கிரகண தோஷம் வந்து நடுநிச்சில வர்றதுனால பிரச்சனையே கிடையாது. அப்படி இந்த கிரகண தோஷத்தை கண்டு பயப்படாம இருந்து இறைநாமத்தை சொல்லலாம். சந்திரமௌலீஸ்வரா, சந்திர நாராயணா, ரோகிணிபதின்னு சொல்லி அவர் வேண்டிக்கலாம். சந்திரபவன் நினைச்சு நம்ம கவலைப்படணும். ஏன்னா நமக்கு நல்வழி கொடுக்குறவர். நம்முடைய உடலுக்கு வந்து முக்கியமா சந்திரகலை முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா அவர் தான் வந்து அமிர்த ஒளியை கொடுக்குறவர். சூரியன் இருந்து கடுமையான ஒளியை வாங்கி நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாரு சந்திர பகவான். இரவுல வந்து நல்வழி கொடுக்குறாரு. இரவுல சந்திர பகவான் இல்லைன்னா பகலை போலவே இந்த சூடு வாட்டிடும். அப்ப சந்திர பகவான் வந்து சூரிய தேவத்தை உள்ள கடுமையான ஒளிகளை வாங்கி நமக்கு ஃபில்டர் பண்ணி குளுமையை தர்றாரு. அப்படின்ற போது அதனால பரமசிவனார் வந்து அவருடைய சிரசிலே வச்சிருக்காரு. சந்திர பகவான் வந்து மாத்ருக்காரகன், தாய் காரகன். இந்த உலகத்திலே சிறந்தவர் யாருன்னா தாயை மட்டும்தான் சொல்லுது வேதங்கள். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல சிறந்தவர் யாருன்னா பெற்ற தாய் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதன் பிறகுதான் மற்றவங்கெல்லாம் தேவர்களோ தெய்வங்களோ குல தெய்வமா இருந்தாலும் சரி, தாயை தவிர்த்து யாருமே இல்லை. அப்ப தாய்க்கு அவ்வளவு மகத்துவம் கொடுக்குறாருன்னா சந்திர பகவான் மாத்தூர்காரகன். அவரையே வந்து ஒரு பாம்பு விழுங்குது அப்படின்னா அப்பா பாருங்க, அப்பேற்பட்ட ஒளி பொருந்திய கிரகங்களுக்கு இத்தனை கஷ்டம் ஏற்படும் போது மனிதர்களாய நமக்கு சாதாரண விஷயம் இதெல்லாம் வந்து. அப்போ சந்திர பகவான் வந்து யாருக்கு இஷ்ட தெய்வம்
அவங்களுடைய நாமத்தை சொல்றது சிறப்பு. இந்த சந்திர கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் மட்டும் வெளியில வராம இருக்கிறது, குழந்தைகள் வெளியில வராம இருக்குது. ஏன்னா நுண்கிருமிகள்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் பூரா பரவிடும் அந்த நேரத்துல வந்து. அதன் பிறகு அமிர்தம் ஏற்படும். சந்திரபகவான் வெளியில வந்துட்டாருனாவே, ஏன்னா பௌர்ணமி வந்துருது இல்ல, பௌர்ணமியில தான் சந்திரகிரகணம் ஏற்படும். அதுவும் பங்கப்படாத பௌர்ணமியில, பங்கப்பட்ட பௌர்ணமி. குருவின் பார்வையும் இல்லை. குருதேவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்காரு. இப்போ உள்ள சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா குருதேவர் வந்து மிதுனத்துல இருந்தாருன்னா சந்திரபவனை பார்க்க மாட்டாரு. ஆனா சூரிய தேவரை பார்ப்பாரு. இப்ப சூரிய கிரகணம் கிடையாது, சந்திர பகவானை பார்த்திருந்தாருன்னா தான் அது நல்ல ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கிரகணம் ஏற்படும் போது சந்திர பகவானை வந்து குரு பார்க்கும்போது அந்த சந்திர பகவானுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது. கிரக நிலையில பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதனத்தில் இருக்காரு, சுக்கிரன் கடகத்துல, சூரியன் புதன் கேது வந்து சிம்மத்துல, செவ்வாய் கண்ணில் இருக்காரு, ராகு சனி சந்திரன் மூணுமே வந்து இதுல இருக்கு. எங்க இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்துல. இப்ப சந்திரபவன் பாருங்க சனிட்டையும் மாட்டிக்கிட்டாரு புனர்பு தோஷத்துல, அதே போல ராகுட்டையும் மாட்டிக்கிட்டாரு, கேதுட்டையும் மாட்டிக்கிட்டாரு. இதுல குருபார்வை வந்து ராகுவுக்கு இருக்கு, சனிக்கு இருக்கு, சந்திரனுக்கு இருக்கு, ஆனா சூரியனுக்கு இல்லை இதுல. அதனால இந்த குரு வந்து பெரிய ஸ்ட்ரென்த் இல்லாம தான் பாக்குறாரு. ஏன்னா குரு வந்து சாதாரண நிலை தான். அது வந்து மிதுன வீடுங்கிறது குருவுக்கு அவ்வளவு உகந்த வீடு இல்லை. அவர் உச்சத்தை நோக்கி போறாரு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து அவிட்டம் முடிஞ்சு இப்ப சதயத்துக்கு போறாரு சந்திரன். அப்ப சரியா மாற்றுறாரு. யார்கிட்ட? ராகுபவனோட சேர்ந்துடுறாரு. அவரும் அங்கதான் இருக்காரு கும்பத்துல. காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம் வேற. ஒரு சில பேர்களுக்கு தான் வந்து தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுக்கறது. இப்ப சொன்னல தனுசு லக்னம் 9 கூடிய சூரியன் சந்திரன் வந்து நெருங்கி இருக்கும்போது, அதாவது ராகு இருக்கும்போது தந்தைக்கும் தாய்க்கும் பிரச்சனையை கொடுக்கும். அப்படி அப்போ தந்தை வந்து தான் ஒரு குழந்தை வந்து 6 மாதம் தான் அந்த வயிற்றுல இருக்கு, அந்த அந்த அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போது தந்தை இறந்து போயிடுறாரு. காரணம் அந்த கேது பகவானும் சந்திர பகவானும் ஒரே டீல் இருக்கும்போது. இதுதான் தாயின் தோஷம். இப்போ அம்மா சந்திர பகவான் கடகத்துல ஆட்சி பட்டிருக்கிறதுனால அம்மா உயிரோட விட்டாரு. ஆனா அமங்கலி அப்படின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, அபபாக்கியத்தை கொடுத்துட்டாரு. அப்போ சந்திரபவன் என்ன செய்வார்னா இதைத்தான் செய்வார். உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சந்திரபவன் தான் அமிர்தத்தை கொடுக்குறவர். அதனாலதான் திருப்பதி மலை மொத்தமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு திங்கக்கிழமை வர்றது, பௌர்ணமி திதி, ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி திதியில வந்து திருப்பதியில ஒரு இரவு தங்கி இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றது நம்ம யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சந்திர சகோதரினே பேரு. ஏன்னா பார்க்கடல தோன்றும் போது இவர் முன்னாடி வர்றாரு, பின்னாடி மகாலட்சுமி தாயார் வர்றாங்க. இப்ப சந்திர பகவானுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார். சுக்கரனுக்கு இணையான செல்வத்தை கொடுக்குறவரு, கீர்த்தி புகழ் இது எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுப்பாரு. பெண்களுடைய இந்த ஒரு அழகு, அதாவது காதல், ஒரு பாசம் வைக்கிறது ஒருத்தர் மேல, அது காதல், அதாவது சொல்ல உண்மையான காதல் பண்றது, இது எல்லாமே. இது சுக்கரன் வந்து காமத்தை கொடுப்பாரு, இவரு பியூரான காதலை கொடுப்பாரு. ஒருத்தர் மேல பற்று, ஒருத்தர் மேல வந்து ஒரு பாசம் வைக்கிறது, தாய் பாசம், அளவு கடந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னாவே தெரிவாங்க எப்ப பார்த்தாலும். இதெல்லாம் ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறது அந்த சந்திரன். ஒருத்தர் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க 2 பேர், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும் உட்காந்து. அதை நான் பார்த்திருக்கேன். நான் கேட்டா சொன்னாங்க ஒரே ராசி அப்படின்னு சொல்லி. அப்ப சந்திரபவன் ஒரே ராசியில் இருப்பாங்க, ஆனா நட்சத்திரம் வேற. ஆனா 2 பேரும் ரொம்ப நட்பா இருக்காங்க. இதுதான் சந்திரபவன் கொடுக்கறது. உலகத்துல சந்திரன் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எந்த ஒரு பாசமும் இருக்காது, பிரேமமே இருக்காது. சந்திரபவன் தான் வந்து ஒருத்தர் நேசிக்க வைக்கிறது, நட்பு பாராட்டுறது, அன்பு பாராட்டுறது எல்லாமே சந்திரபவன் தான். அவர் தான் மனோகாரகன். அதனாலதான் அவரை கொண்டு போய் மாத்திருக்காரன்னு வச்சாங்க. தாய்க்கு நிகர் உலகத்துல யாராவது இருப்பாங்களா அன்பு வைக்கிறதுக்கும் பாசம் வைக்கிறதுக்கும்? அப்பேற்பட்ட கிரகம் தான் சந்திர பகவான். நமக்கு நிறைய நல்ல பிரபாவத்தை கொடுப்பாரு, நமக்கு நல்ல ஒளியும் கொடுப்பாரு, நல்ல ஒளியும் கொடுப்பாரு, நல்ல வழியும் காமிப்பாரு. காலபுருஷனுக்கு 4 கூடியவர். அவருடைய திசை வந்து 10 வருஷம் சந்திர திசை. சூரிய திசை 6 வருஷம் தான். சந்திரனுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உடையாத நட்சத்திரம். இந்த மூணு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில முழுமையா 4 பாதம் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் உயர்வான நட்சத்திரம், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா அதே இடத்துல உச்சம் பெறுவார் அவர் வந்து. இப்போ ஒருத்தருக்கு வந்து கடக லக்கணம்னு வைங்களேன், கடக லக்கணத்துல பிறந்து அங்க சந்திரன் போய் வளர்வரையா இருந்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனா இருந்தாருன்னா அந்த ரிஷபத்துல இருக்கும்போது அங்க சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது பெரிய நல்ல பலனை கொடுத்துருவாரு. நம்மளுடைய இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவருடைய ஜாதகம் பாருங்க. ரிஷப லக்கணம், லக்கணத்துல சந்திரன் உச்சம், சுக்கரன் கடகத்துல பரிவர்த்தனை, 3 கூடிய செயல் ஸ்தானாதிபதியும் புத்தி ஸ்தானாதிபதியும் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை.
இந்த சந்திரன் சுக்கிரன், சந்திரன் தான் வந்து பாட்டு எழுதுறது, கதைவசனம் எழுதுறது, கற்பனை மன்னன் யாருன்னா சந்திரன் தான். ஒரே செகண்ட்ல இங்க இருந்து அமெரிக்கா போயிடலாம், மைக்ரோ செகண்ட்ல. அப்பேற்பட்டவர் தான் சந்திரன். காற்றை விட வேகமானது அவருடைய பிரபாவம். மனோகாரகன். இந்த வில் பவர்னு சொல்றது, எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே சந்திரபவன் தான். விளையாட்டு போட்டியில் சாதிக்கணுமா, சந்திரபவனுடைய மனோபலம் இல்லைன்னு சொன்னா செவ்வாயுடைய சக்தி வேலை செய்யாது, சனீசனுடைய தொழிலும் வேலை செய்யாது. அதே போல சூரிய பகவானுடைய அந்த புகழும் வேலை செய்யாது. ஏன்னா கீர்த்தியை தர்றது சந்திரன் தானே. நான் கீர்த்தி புகழெல்லாம் தர்றது சந்திர பகவான். சூரிய தேவர் கொடுத்தாலும் அதை பிரதிபலிப்பது யாருன்னா சந்திர தேவர் தான். அது மட்டும் இல்லாம தாய்க்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஒரு ஒரு குழந்தைய வந்து 50 வயது ஆனாலும் என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யறாங்கல்ல, இவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. 50 வயசு கடந்த ஒருவருக்கு 70 வயசு கடந்த ஒரு தாய் தன்னுடைய பையனை இன்னமும் குழந்தையாவே நினைச்சு திருமணத்துக்கு பிறகும் கூட தன்னுடைய மகனை வந்து தன்னுடைய குழந்தையாவே நினைக்கிறது யாருன்னா சந்திரபாவனுடைய அனுக்கிரகம் தான். சந்திரபாவன் யாருக்கு ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருக்காரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல தாய் கிடைப்பாங்க, நல்ல மனோபலம் இருக்கும், வில் பவர் இருக்கும். அதாவது எதையும் எதையும் தாங்கக்கூடிய சக்தி, இரும்பு இதயம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. சில நேரங்களில் சந்திரன் நெய்யா உருகிடுவாரு, பாசத்தை காமிச்சிருவாரு. அது போலதான் சந்திரபவன். அழகு, புத்தி சாதுரியம், நல்ல மனம், இதெல்லாம் சந்திரபவன் தான் கொடுப்பாரு. அழகு, இதெல்லாம் வந்து அழகு அளவு கொடுக்கறனா சந்திரன் தான். நம்ம கேசங்கள் இருக்குல்ல, தலைமுடி, இதெல்லாம் சந்திரபவன் தான். அவர் தான் மூலிகைகளின் ராஜா. உலகத்துல எந்தெங்க மூலிகை இருக்கோ எல்லா மூலிகைகளும் அவர் தான். மருந்துக்காரன் அவர் தான். மருத்துவக்காரன் சூரியனா இருக்கலாம், அறுவை சிகிச்சைக்கு செவ்வாயா இருக்கலாம், ஆயுள்காரக சனியா இருக்கலாம். ஆனா மருந்து அப்படின்னு வந்தாலே சந்திரபவன் தான். அவரு ரசாயனம்லாம் பாத்தீங்கன்னா ரசாயனம் சம்பந்தப்பட்டது, இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் பாத்தீங்கன்னா அது கேதுபவன் வருவாரு. பொதுவாகவே மருந்து, மெடிசன், ஔஷதம் அப்படின்னு சொன்னா அந்த ஔஷதம் சொல்றோம்ல, இதுதான் மூலிகைன்னு சொல்றது, இதெல்லாம் சந்திரபவன் தான். சந்திரமௌலீஸ்வரா, சந்திர நாராயணா, சந்திரசேகரான்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க. சந்திரபவன் நன்மையே வழங்குவார், இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கும் வழங்குவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பத்மத் வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோமப்ர சோதயா அப்படின்னு சொல்லி சந்திரமௌலீஸ்வரரை வணங்கி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். சந்திரகிரகணம் முடிந்தவுடனே இந்த வேப்பிலை, மஞ்சள் பொடி, கல்லுப்பு போட்டு குளிச்சிருங்க. அதன் பிறகு நீங்க கிரிவலம் போகலாம், எந்த தெய்வத்தையுமே வணங்கலாம். சந்திரகிரகணம் நடக்கும்போது கண்டிப்பாக தான தர்மம் கொடுக்கவே கூடாது. இது கருடபுராணத்திலே வந்து பெருமாள் சொல்றாரு, சந்திரகிரகணத்துல இறைவனை மட்டுமே நேசி, இறைவனை மட்டுமே பக்தி செலுத்த, அவரை மட்டுமே அப்படின்றாங்க. ஒரு சில மணி நேரம் தான் அது வந்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுநிசையில் வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதன் பிறகு பவித்திரம் ஆயிருங்க. முடிந்தால் தர்ப்பைப்புள்ள நம்ம சாப்பாட்டு பானை, தண்ணீர் பானையில போட்டு வைங்க. தர்ப்பைக்கு ஒரு சக்தி உண்டு. கெட்ட சக்தியில அதை வந்து ஆகர்ஷணம் பண்ணாது, விலக்கி விட்டுரும். அதனால தர்ப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த தர்ப்பை அப்படின்றது இந்த சரவணான்னு சொல்றோம்ல, கார்த்திகேய பெருமான் இருக்காருல, நம்ம முருகப்பெருமான், அவர் வந்து அவதரிச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா தர்ப்பையாலான ஒரு தடாகத்துல. சுத்தி தர்ப்பம் இருக்குமா, நடுவுல தாமரை தடாகம். அப்புறம் எங்க இவர் எப்படி அவதரிச்சாருன்னா அந்த விந்தியாச்சல பர்வதத்துல அவதரிப்பாரு. அப்போ அந்த தர்ப்பையுடைய அந்த குளத்துல அவதரிச்சனாலதான் அவருக்கு பேரு, இந்த அதுக்கு பேரு சரவணான்னு சொல்லுவாங்க. அது மறுபடி சரவணான்னு வந்துருச்சு. அந்த சரவணன்றது நல்ல சிறந்த பேரு. அப்போ தர்ப்பப்புல் வந்து கெட்ட சக்தியில இருக்காது, நல்ல சக்தியில இருக்கும். இறைவன்ட்டு வந்து அதிகமா கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம ஒரு மந்திரம் சொல்றோம் அப்படின்னா அது இறைவன்ட்ட போய் சேர்ந்துரும். அது தர்ப்பதான் வந்து அது முதல் பண்ணும். அது வந்து நமக்கு பித்திருக்களுக்கு நம்ம நீர்க்கடன் செய்யும் போதும் சரி, திதி கொடுக்கும் போது, பிண்டதானம் பண்ணும் போது அது கண்டிப்பா அவசியம் தேவைப்படும். இந்த தர்ப்பையில வந்து அமர்ந்து தவம் பண்றவங்க, ஜபம் பண்றவங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும், அதிகமான ஒரு பலன் கிடைக்கும். அது வந்து தர்ப்பைன்னு பார்க்கும்போது சாதாரணமா தெரிய ஒரு புல்லு மாதிரி, அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அதை வந்து இந்த கிரகண நேரத்துல நம்ம சாப்பாட்டு உள்ள பாத்திரத்துல, சாப்பாடு பாத்திரங்கள்ல போட்டு வச்சிருக்கிறது நல்லது. தண்ணி பானை மேல போட்டு வைப்பாங்க, அதெல்லாம் முன்னாடிலாம். இப்ப செய்யறாங்களான்னு தெரியல. அதுல நம்ம சந்திரமௌலீஸ்வரா, இந்த சந்திரசேகரா, சந்திர நாராயணன்னு சொல்லி இந்த ஒரு நாமங்களை சொல்லும் போது நமக்கும் அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நம்ம வேண்டிக்கணும், சந்திரபவன் அவ்வளவு கஷ்டப்படுறாரு, ரத்த கலர்ல அப்படியே மாறிடுவாரு, அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து. அதனாலதான் யாராவது உணவு அருந்தும் போது எதிரியே ஆனாலும் சரி, துரோகியே ஆனாலும் சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள தொந்தரவு கொடுக்காதீங்க. அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு பேசிக்கொள்ளலாம் ஒண்ணு. ஏன்னா இது ராகு பகவான் வந்து சொர்ணபானுவா இருக்கும் போது அமிர்தம் அருந்தும் போது அதை அருந்தவே விடல ஒழுங்கா, பாதிதான் அருந்துவாரு. அதுலயே அவர் வந்து இது சிரஞ்சீவியா மாறிடுவாரு அமிர்தம் சாப்பிட்டதுனால. அதனால யாருமே சாப்பிடும் போது மட்டும் தொந்தரவு பண்ணாதீர்கள், அது யாராக இருந்தாலும் சரி.
அது இந்த தாத்பரியம் இதுதான். சந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் இப்பேற்பட்ட தண்டனை, இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி தரக்கூடிய சந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் அவர்களுக்கே ஒரு தண்டனை வருதுன்னா ரொம்ப கடுமையான தண்டனை இருந்து. ராகு சூரியனை விழுங்குறதும் சந்திர பகவான் கேது பகவான் விழுங்குறதும் கொடுமையான தண்டனை. அந்த நேரத்துல சந்திர பகவான் என்ன சொல்லுதுன்னா, சந்திர பகவான் சொல்ல முடியாத வேதனையில அனுபவிப்பாருன்னு சொல்லுது. அப்போ 27 நட்சத்திரத்தை கொண்ட இந்த சந்திர பகவான் அவ்வளவு அழகானவர், பரமசிவனுடைய சிரசிலேயே இருந்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு பெருமைப்பட்டவருக்கே இத்தனை கஷ்டம்னா, சாதாரண மனித யோனியில பிறந்த நமக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்ன்றது நம்ம தெரிந்திருந்து இந்த ஜென்மத்துல நம்ம எப்படி வாழணும், இது சரியா இது தவறான்னு பகுத்தாய்வு பண்ணி இருந்தோம்னா தான் நம்ம இந்த கர்ம நிலையிலும் தப்பிக்க முடியும். இதுவே கர்மா தான். சந்திர கர்மா, சந்திர பகவானுக்கே கர்மா, சூரிய தேவருக்கே கர்மா. 2 பாம்புகள் சேர்ந்து இந்த சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் விழுங்கி அவங்களை அத்தனை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த சூரிய புராணமே சொல்லுது. ஒரு சில நேரங்கள்ல சூரிய பகவான் துடிக்கிறாரு. காரணம் ராகுவோட விழுங்கல். இதுதான். அப்போ ஒருத்தர் உணவு இருந்தும் போது யாரும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அதே போல யாராவது உணவும் நீருன்னு கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது வேதம். ரிக்வேதம் சொல்லுது, யாராவது உணவு நீருன்னு கேட்டுட்டு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கோ இல்லையோ நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, தர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு அடுத்து மனித யோனிக்கு கீழே உள்ள விலங்கு யோனி இல்லைன்னா பறவைகள் யோனிக்கு போயிடுவாங்க, இப்போ கீழே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது. அப்போ நம்ம செய்யற தவறு தான், சாதாரண தவறு தான் நம்முடைய கர்மா நம்மளை கஷ்டப்படுத்துறது அப்படின்றத இந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறாங்க. நீ இப்படித்தான் இருக்கணும், நாங்க ஒரு தப்பு பண்ணோம் அதுக்காக தண்டனையை யுகயுகமா அனுபவிக்கிறோமேன்னு சொல்றாங்க. நன்றி.